Hello students, welcome back to English and Maths Academy. This is 10th Mathematics, Chapter 8, Statistics and Probability, Exercise 8.3, question number 13. In a game, the entry fee is rupees 150. The game consists of tossing a coin 3 times. Dana bought a ticket for entry. If 1 or 2 heads show, she gets her entry fee back. If she throws 3 heads, she receives double the entry fees. Otherwise, she will lose. Find the probability that she, question number 1, gets double entry fee. Question number 2, just gets her entry fee. Question number 3, loses the entry fee. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கேம், அதோட என்ட்ரி ஃபீ 150. அந்த கேம் என்ன அப்படின்னா, ஒரு காயினை 3 டைம் டாஸ் பண்ணணும். இப்போ தனா அப்படிங்கிறவங்க என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு கேமுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் காயினை 3 டைம் டாஸ் பண்ணுறப்ப 1 or 2 ஹெட்ஸ் வந்ததுன்னா அவங்க கட்டின என்ட்ரி ஃபீயை திருப்பி வாங்கிக்கலாம். சப்போஸ் 3 டைம்ஸுமே ஹெட்டாக விழுந்ததுன்னா அவங்களோட என்ட்ரி ஃபீயை டபுளாக வாங்கிக்கலாம். அதாவது 150 அப்படிங்கிறத 300 வாங்கிக்கலாம். சப்போஸ் 3 டைம்ஸுமே டெய்ல் விழுந்ததுன்னா, அதாவது ஹெட்டே இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கேம் அவங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஓகேயா? இதை ஃபாலோ பண்ணி 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நாம சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது டோட்டல் அவுட்கம் எழுதிக்கலாமா? when a coin is tossed 3 times, then sample space S equal to head 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 tail head tail head tail head head. then இது அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க. THH HTT THT TTH and TTT. Now N of S equal to 8. Okay. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், she gets double entry fee. இதோட ஈவெண்ட் நான் ஏன்னு எடுத்திருக்கேன். let A be the event of double entry fee. இதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க? 3 டைம் டாஸ் பண்ணுறப்ப 3மே என்ன வரணும்? ஹெட்டாக வரணும். தென் event A equal to head head head. Therefore N of A equal to 1. Then the probability to get double entry fee equal to P of A is equal to N of A by N of S equal to 1 by 8. Okay. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. she just gets her entry fee. இதோட ஈவெண்ட் B ன்னு எடுத்திருக்கேன். let B be the event of getting her entry B. therefore event B equal to HHT HTH THH TTH THT HTT. Therefore N of B equal to 6. Now the probability that she just gets her entry fee P of B equal to N of B by N of S equal to 6 by 8 equal to 3 by 4. ஓகே. அடுத்து தேர்ட் ஒன், she loses the entry fee. இதோட ஈவெண்ட் C ன்னு எடுத்திருக்கேன். let C be the event of loses the entry fee. then C equal to, இப்போ 3 டைம் டாஸ் பண்ணது என்ன வரணும்? 3மே டெய்லாக வரணும். ஓகேயா? therefore N of C equal to 1. therefore the probability that she loses the entry fee P of C equal to N of C by N of S equal to 1 by 8. That's all. Okay students, 3மே எளிமையான கொஸ்டின் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then, bye.